அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுத்தாளர் இளம்பருதி அவர்களுடைய தசமக தேவியர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் இந்த ஸ்பேசஸ் அரங்கத்தில் நடைபெறுவது எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்வை இங்கு நடாத்துவதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நல்கிய மரியாதைக்குரிய ஆளுமை சதானந்த மேனன் அவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்காக வெகு தூரத்தில் இருந்து தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் வருகை தந்திருக்கிற தலைமை தாங்குகிற மரியாதைக்குரிய HS சிவபிரகாஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். தமிழினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்களும் ஆளுமைகளும் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இங்கே காஞ்சிபுரம் கட்டைக்கூத்து சங்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிற கர்ண மோட்சம் என்ற ஒரு கூத்து நடைபெற இருக்கிறது. அந்த கூத்தினை நடத்துவதற்காக நிகழ்த்து கலைஞர் மூர்த்தி அவர்களுடைய தலைமையில் இந்த கூத்து நடைபெறுகிறது. மூர்த்தி ஏற்கனவே விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்திற்காக நான் உருவாக்கிய ஆவணப்படம் ஒன்றில் நடித்து இலக்கிய வாசகர்களுக்கு மத்தியில் அறிமுகமானவர். இப்பொழுது கர்ணமோட்சம் நாடகம் கூத்து அரங்கேறுகிறது.
தம்பிமார்கள், என்னை சீர்த கண்டெடுத்தவன் வேட்பாளன் ராஜன், என்னை வளர்த்தவன் திருதராஷ்டிர மகாராஜன், இந்த அங்கதேசத்தை முடிசூட்டி வைத்தவன் என் அன்பு தம்பி துரியோதனன். நீ என் மனைவி, நான் உன் கணவன். இதுதான் நான் பிறந்த வரலாறு.
மாமனார் என்றும் இந்த மாதேவி என்னுடைய மாமியார் என்றும் ஐவர் ராஜாக்களும் என்னுடைய அருமை வைத்தவன்மார்கள் என்றும் இன்றுதான் நான் அறிந்தேன் நாதா. அட, 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 பொறுத்து இன்று என் தம்பி அறக்கொடிகளுக்காக பறிந்து அவனுக்காக பறித்து அவனுக்காக வேற எப்படி சொல்ல வேண்டும்? என் தம்பி துரியனுக்காக பறிந்து அவனுக்காக பாரதத்தை கோருகிறேன். பிறகு சீக்கிரம் ஆறாம கோடி அவனோ ஒருவன் அவனுக்காக பறித்து போற்றிட்டு போகிறேன் என்கிறேன். ஆமா. நாங்கள் என்ன ஆவதனால? என் தம்பிக்காக போகக்கூடிய கண்டர் என்ன பலன் உண்டு அவனால்? நமக்கு என்ன பலனா? உனக்கு இதெல்லாம் விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானா இப்படி செய்கிறேன்? சொன்னாரா? என்ன நாதா? ஒருவரை தெரிந்து பேச வேண்டும். தெரியாமல் பேசக்கூடாது. ஆகையால் மகன் உண்டு, பலன் உண்டு? இல்லை இல்லை என்பதை என்பதை உன்னால் நிச்சயப்படுத்தி சொல்ல முடியுமா? நானா? அவரை பற்றி நான் சொல்கிறேன் நாதா. கேட்கிறீர்களா?
எப்பேற்பட்டவன் தெரியுமா? நன்றி என்ற வார்த்தைக்கு விளக்கம் இந்த தந்தை துரியன். நன்றி. ஆமா, ஏன் எதை வச்சு சொல்றீங்க? பாசம். ஐயோ, அதற்கு விளக்கம் யார் தெரியுமா? யாரு? தந்தை துரியோதனன். பாசத்துக்கு. ஆமா, ஆ, நேசம், நேசம், விசுவாசம், விசுவாசம். மொத்த உருவம் யாரு? இந்த தந்தை துரியன். துரியோதனே. ஏன் சொல்றீங்க தெரியுமா? ஏன்? ஒரே ஒரு சின்ன விளக்கம். என்ன விளக்கம் மகாராஜா? அதை சொன்னா நீயே புரிஞ்சு வைப்போம். சொன்னா தானே தெரியும். பேர்பட்ட துரியன் பெண்டு. உங்களோடு காலை
நாட்களாக நாம் சந்தோஷமாய் வாழவில்லை. இப்பொழுதாவது வாழ்வோம் என்று பார்த்தால் நீங்களும் போகப் போகிறீர்கள். இப்படி சாதாரண ஒரு இடத்தில் தடாகம் இருக்கலாம். அந்த தடாகத்தை சுற்றி பல விருட்சங்கள் இருக்கலாம். அதில் ஒரு குரங்கு கூட்டம் இருந்தால் அதை மக்களாக பார்த்து அந்த கூட்டத்தை கலைத்து விட்டால் அந்த குரங்குகள் எப்படி தாயும் சேயுமாக இருந்த இடமில்லாமல் அலையுமோ அப்படி நான் உங்களுடைய மகனும் அழிய வேண்டுமா சுவாமி? எனக்கு ஒரு ஆதரவு சொல்லுங்க சுவாமி. என்ன ஆதரவு நான் சொல்றது? சுவாமி இப்படி சொன்னேன். ஓடாடி வருவார். என்னை மடியிலே கிடத்தி இவன் இருவளத்தான் இல்லை.
காஞ்சிபுரம் கட்டைக்கூத்து சங்கத்தினுடைய கர்ணமோட்சம் குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரவொலி மூலம் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது கலைஞர்கள் தங்களுடைய அறிமுகத்தை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மூர்த்தி. இந்த வாய்ப்பளித்த நமது ஐயா அகரமுதல் ஐயாவிற்கும் நம்ம இளம்பரதி நண்பருக்கும் நித்யா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் பாலாஜி. நான் 15 வருஷமாக கட்டைக்கூத்தில் இருக்கேன். ஹார்மோனியம் ப்ளஸ் கேரக்டர் எல்லாம் பண்ணக்கூடியவன். தேங்க்யூ. என்னோட பேர் மகாலட்சுமி. நான் சின்ன போதில் இருந்து நான் கூத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு ஒரு ஆசை. என் பேர் டி ரங்கசாமி. நான் வந்து 69லேருந்து மிருகம் வச்சுருக்கேன். சங்கம் ஆரம்பித்து 92லேருந்து நான் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் சில கல்விகள்லாம் கற்றுக் கொடுத்து அதில் மகள் அவர் என்னோட அப்பா. என்னோட பெயர் ஈஸ்வரி தேவி. நானும் கூத்துக்கு இன்னும் கற்றுட்டே தான் இருக்கேன். ஸோ வாய்ப்பு கொடுத்ததற்கும் பார்த்து ரசித்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நன்றி மூர்த்தி, நன்றி பாலாஜி, நன்றி. நண்பர்களே, இந்த கூத்துக்கு பிறகு ஒரு 10 நிமிட இடைவெளி இருக்கிறது. தேநீர் சிற்றுண்டிகள் இருக்கிறது. அந்த பக்கம் வலதுபுறத்திலே கழிவறை இருக்கிறது. ஒரு 10 நிமிடத்தில் நாம் மறுபடி கூடி வெளியீட்டு விழாவை ஆரம்பிக்கலாம். நன்றி.